என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நான் அஞ்சலி, உங்க ஒன் அண்ட் ஒன்லி மச்சினிச்சி, மிஸ் சென்னை. இப்போ அச்சம் மடம் நானும் பயிர்ப்புன்னு சொல்லி எல்லாத்தோடையும் இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அஞ்சலி. வாங்க பாரதி மாமா, உள்ள போலாம். அத்த ஏன் மாப்ள? என்ன? அத கொடுமா. இருங்க மாப்ள, நான் கால் கழுவி விடுறேன். என்ன மாமா பெரிய மனுஷன் நீங்க போய். அச்சா மாப்பிள்ள, அதெல்லாம் ஒரு சாங்கியம், கண்டுக்காதீங்க, அவங்க பண்ணட்டும். மாமா சரி நீங்க கொடுங்க, நானே கழுவிக்கிறேன். பாரதி மாமா கழுவட்டும், விடுங்க மாமா. தடுக்காதீங்க மாப்ள. அன்னைக்கு காலை கழுவி விட்டு கன்னிகா தானம் பண்ணி என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சிருக்கணும். அதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்காம போச்சு. அந்த ஆசையை எங்கேயாவது நிறைவேற்றிக்கிறேனே. மாமா விடுங்க, அப்பா கழுவட்டும். ரொம்ப பிகு பண்ணீங்கன்னா மொத்தமா தண்ணி ஊத்தி கழுவிடுவோம். அப்புறம் பேண்ட் சட்டெல்லாம் ஈரமாயிடும். அப்பா நீங்க ஊத்துங்கப்பா. சரிம்மா. மாப்ள கிழக்க பார்த்து நில்லுங்க மாப்ள. இந்த பக்கமா? என் முந்தானியால உங்க காலை தொடச்சு விடுறேன் மாமா. இரு, வேண்டாம் அஞ்சலி. பாரதி மாமா, நான் உங்க செல்ல மச்சினுச்சில, நான் தான் தொடச்சு விடுவேன். சொன்னா கேளு, நீ எனக்கு தொடக்கலாம் வேணாம், முதல்ல எந்திரி. சும்மா இருங்க பாரதி மாமா. நான் கவனிக்கிற கவனிப்புல அப்படியே திணறிடுவார்னு சொன்னா அப்படியே திணறீங்க மாப்பிள்ள. அஞ்சலி அஞ்சலி போதும். அஞ்சலி இரு, நான் தொடக்கிறேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அஞ்சலி இங்க வா. இது வேறயா? இது மச்சினிச்சிங்களோட உரிமை, விட்டு கொடுக்க முடியுமா?
பாருங்க மாமா. காசு போடுங்க மாமா. பர்ஸ கார்ல விட்டேன். அப்படி வாங்க மாமா வழிக்கு. காசு போடாம உள்ள அனுப்ப முடியாது. இப்போ நீங்க இந்த மச்சினிச்சி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. என்ன தாண்டியும் போக முடியாது, என்கிட்ட இருந்து தப்பிச்சும் போக முடியாது. மாமன் கிட்ட விளையாடுற உரிமை எல்லா மச்சனிச்சுக்கும் இருக்கு. இது அவ ரைட்ஸ். நீங்களாச்சு அவளாச்சு. சரி, நீங்க எல்லாரும் உள்ள போகலாம். பாரதி மாமா மட்டும் நான் விட மாட்டேன். விளையாட்டுலாம் நல்லா தாமா இருக்கு. ஆனா மாப்பிள்ளைய ரொம்ப நேரம் வாசல்ல நிக்க வைக்கிறது அவ்வளவு நல்ல மரியாதை இல்லம்மா. அப்ப வாங்க மாமா, இவங்க எல்லாரும் உள்ள போட்டோம். நம்ம கார் வரைக்கும் போய் காசு எடுத்துட்டு வந்துடலாம். சபாஷ் மாப்பிள்ள. பாத்தியா அஞ்சலி, உன் மச்சினிச்சியோட பவர் என்னன்னு காட்டின. ஆனா மாப்பிள்ள மாமனார்கிட்ட இருக்கிற உரிமையை நிலைநாட்டிட்டார்ல. போங்க பாரதி மாமா, என்ன தோக்கடிச்சிட்டீங்களே. உன்னை எப்பவுமே தோக்க வச்சு அழகு பார்க்கறவன் தான் நான். ஏன்னா ஒரு காலம் நீ என்னை ஜெயிக்கவே முடியாது. சரி சரி, நெடு நேரமா நம்ம எல்லாருமே வெளியவே நின்னுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் உள்ள போலாமா? வாங்க மாப்ள. வா மாப்பிள்ள. வாங்க. பாத்து வாமா. அஞ்சலி விளையாடுறது அழகா இருக்குல்லப்பா. இந்த சிரிப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். வாங்க. வாங்க மாப்பிள்ள. கண்ணம்மா, வாங்க வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாமா. உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காருமா. இல்லப்பா பரவாயில்ல, அட இருக்கட்டும் உட்காருமா. இருக்கட்டும்பா. அட உட்காரு கண்ணம்மா. வாவ், வாட் a சேர்ந்து beautiful உட்காருமா. couple. மாப்ள, இவ்வளவு சீக்கிரம் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகும்னு நினைக்கவே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள நீங்க கால் வச்ச நேரம் கொண்டாட்டமான நேரம். இனிமே எல்லாமே நல்லா இருக்கும். மாமா, கார் ரோட்லயே விட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு பைய தொடமாட்டான். அன்புக்கரசி செல்வாக்க இந்த 4 நாள்ல பார்க்க தானே போறீங்க. அம்மா, வந்ததும் வராததுமா முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடாத. மாப்ள, சாவி கொடுங்க, நான் போய் வண்டி எடுத்து ஓரமா விட்டு வரேன். ஆட கொடுங்க. அவன் போவேன், நீங்க கொடுங்க மாப்ள. உட்காருங்க. ஜாக்கிரதையா எடுத்துட்டு வாடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னமோ புதுசா கார் ஓட்டுறவங்க கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேணா கூட வரட்டுமா? ஒரு நிமிஷம் பாரதி மாமா, இங்க ஒரு வரவேற்பு இருக்கு. அட ஏண்டி வாசல்ல கொடுத்தது பத்தாதா? பாரதி மாமானா போதுமே, உச்சிய ஊனிக்கிட்டு நிப்பா. இருக்காதா பின்ன? அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதே மாப்பிள்ள தானே. அப்படிலாம் இல்ல மாமா. அகிலன் அஞ்சலியை விரும்பினா அதை நான் அம்மாட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அவங்க அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. உங்க வார்த்தையில தான் எல்லாமே இருக்குன்னு நான் நம்புறேன் பாரதி மாமா. என் வாழ்வின் ஒளிவிளக்கான பாரதி மாமாவை இந்த ரோஜா பூவை கொடுத்து அன்போடு வரவேற்கிறேன். அவன் மனசுல இருக்கிறது மட்டும் தெரிஞ்சா இந்த மாதிரி யாரும் கை தட்டிட்டு இருக்க மாட்டீங்க. வாங்கிக்கோங்க மாமா. வாங்கிக்கோங்க. அவன் நினைச்சது நடக்கலன்னா விட மாட்டான் மாப்ள. வாங்கிக்கிங்க.
நீங்க கார் எடுக்க என்ன போல? இதா நீங்க காபி சாப்பிடுறதுக்குள்ள நான் வந்துடுறேன். முதல்ல பூவை வாங்கிக்கங்க மாப்ள. மாப்பிள வாங்கிக்கங்க. நீங்க பேசிட்டு இருக்க நான் வந்துடுறேன். அம்மா வா டீ போடலாம். சரிங்க மாப்பிள, இதோ வந்துடுறேன். சரி மாமா. பாரதி மாமா, இந்த பூ உங்க தலையில வச்சுக்கிறதுக்கு இல்ல, காதுல சொருகிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், செமையா இருக்குல்ல? சரி, Thank உங்க you, வீட்டை எனக்கு மாமா. சுத்தி காமிக்கிறியா? போலாமா? பாரதி மாமா, அது வாங்காதீங்க. இந்தாங்க, இத குடிங்க. எப்பவும் பாரதி மாமாக்கு நீ தானே காஃபி கொடுக்குற, இன்னைக்கு ஒரு நாள் நான் கொடுத்துக்கிறேனே. பாரதி மாமா, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கஸ்டடியில எடுத்துக்கலான்னு பாக்குறேன். அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன், இனிமே பாரதி மாமா முழுக்க முழுக்க ஏன் பொறுப்புன்னு. நான் தான் அவரை கவனிச்சுக்குவேன்னு சொன்னேன். பின்ன நீங்க இங்க ஸ்பெஷல் கெஸ்ட் தானே, அதான் ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டாலிட்டி. சரி அஞ்சலி, நீயே குடு. பாரதி மாமா, அவ குடுக்கிற காஃபியே வாங்கி குடிங்க. இல்லனா காஃபி சூடாடுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பா. தேங்க்ஸ் கண்ணம்மா, இது அழகு. தங்கச்சிக்காக அக்கா வழி விடுறது தான் அழகு. இந்தாங்க பாரதி மாமா. என்னாச்சு பாரதி மாமா, இனிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? உப்பு உப்பு போட்டு வச்சிருக்கா. என்ன பாரதி மாமா இப்படி ஏமாந்துட்டீங்க? அது நீங்க என்ன எப்பவுமே மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு உப்பு காஃபி. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. நினைப்பீங்களா பாரதி மாமா? சரி, அதை விடுங்க பாரதி மாமா, இந்த காஃபியை குடிங்க. இல்ல வேணாம் கண்ணம்மா. என்ன பாரதி மாமா, பச்சை புள்ள வாயில இஞ்சி போட்ட மாதிரி மேல எல்லாம் துப்பி வச்சிருக்கீங்களே, நீங்க வாங்க. ஏய் இரு. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு பரவாயில்ல விடு, தோக்கிற ட்ரெஸ் தானே.
ஆமா அஞ்சலி, அவ ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்றேன்னு சொல்லி உன் ட்ரெஸ்ஸை அழுக்கு பண்ணிக்காத. எப்படி மாப்பிள்ள கரெக்ட் என்ட்ரியா? நீங்க காஃபி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டேன்னா? கரெக்ட் என்ட்ரி தான். ஆனா பாரதி மாமா இன்னும் காஃபியே சாப்பிடலையே. பாரதி மாமா, நீங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்துங்க, நான் இந்த காஃபியை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். கணபதி மாமா, இல்ல. பாரதி மாமா இன்னொரு உப்பு காஃபி போட்டுட்டுமா? ஐயோ வேண்டாம் தாயி, ஒரு காஃபிலேயே மாமா குழம்பிட்டாரு, போதும். உள்ள வாங்க மாமா. மாப்பிள்ள சாவி. அது என்ன உப்பு காப்பி? இல்ல, கண்ணம்மா பாரதி மாமாவுக்கு ஒரு காஃபி கொண்டு வந்தா, நானும் பாரதி மாமாவுக்கு ஒரு காஃபி கொண்டு வந்தேன். ஏன் காஃபியை தான் குடிக்கணும்னு அடம் பிடிச்சு நான் பாரதி மாமாவை குடிக்க வச்சேன். அவர் வாயில வச்சதும் பொழிச்சுன்னு துப்பிட்டாரு. ஏன்னா காஃபில சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டு வச்சிருந்தேன். அஞ்சலி, உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. மாற்றம் நல்லதானே மாமா? மாற்றம் நல்லதுதான், ஆனா அது ஆரோக்கியமானதான்னு பார்க்கணும். நீங்க தானே மாமா சொன்னீங்க பாரதி மாமாவை நல்லா கவனிச்சுக்கணும், கண்ணம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும். நீ அந்த வீட்டுக்கு போற பொண்ணு, இவங்க சப்போர்ட்லாம் இருந்தா நல்லதானே சொன்னீங்களே. ஆமாமா, ஆனா எதுவும் அளவோட இருக்கணும். குக்கர்ல வைக்கிற தண்ணி மாதிரி சோறு அடி பிடிச்சிடவும் கூடாது, குழஞ்சிடவும் கூடாது. இப்போ என்ன நடந்ததுன்னு அட்வைஸ் எல்லாம் பண்றீங்க? நான் அட்வைஸ் எல்லாம் எதுவும் பண்ணலமா. உன்னோட ஆட்டிடியூட்ல நிறைய மாற்றம் தெரியுது. அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, அது சரியான்னு தெரியல. நீ ஒரு பியூட்டி கான்சியஸ் உள்ள ஒரு பொண்ணு, அதனால யாரையும் தொட்டு பேசுற பழக்கம் உனக்கு இல்ல. உப்பு போட்டது, விளையாடினது இது எல்லாமே ஓகே தான். ஆனா தாவணி எடுத்து தொடச்சது கொஞ்சம் ஓவர். கண்ணம்மாவை உனக்கு பார்த்தாவே பிடிக்காது, ஆனா இப்ப அவளை நீ கொஞ்சம் அப்படியே நெருங்கி போற. இல்ல மாமா, இப்பவும் எனக்கு கண்ணம்மாவை பிடிக்காது. அதுவும் இல்லாம எனக்கு பாரதி மாமாவை முன்னாடியே தெரியும். கண்ணம்மாவுக்குள்ள இந்த காதல் கன்றாவி எல்லாம் வரத்துக்கு முன்னாடில இருந்தே அவர் எனக்கு நல்லா தெரியும். அதனால பாரதி மாமா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது இவ்ளோ தீவிரமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே இல்ல. இல்லம்மா, இப்பதான் நீ அந்த வீட்டு மருமகளா மாற வேண்டிய வாய்ப்பு லேசா தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாப்பிள்ளை ஏதாவது நினைச்சுக்கிட்டாருன்னா அது நமக்கு சிக்கல்ல வந்து முடியக்கூடாது, பாத்துக்க. இல்ல மாமா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படின்னா சரி, மூஞ்சி சுளிச்சுக்காத அளவுக்கு நீ உப்பு காப்பி போட்டு கொடுத்துக்கிட்டே இரு. ஏ அஞ்சலி, அப்படியெல்லாம் மரியாதையா எந்திரிச்சு நிக்க வேண்டாம், உட்கார். நீ நிறைய மாறிட்ட அஞ்சலி. நீ இப்படி மாறினது ரொம்ப அழகா இருக்கு. அழகு நீ சொல்ற? சொல்லு 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 சொல்லு. உண்மையிலேயே நான் வரும்போது ரொம்ப பயந்தேன். 4 நாள் இருக்க போறோம், எப்படி இருக்கிறது, நீங்கெல்லாம் எப்படி நடந்துப்பீங்கன்னு ரொம்ப பயந்தேன். எல்லாருமே இவ்வளோ அன்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப புதுசா இருக்கு. சித்தி முகத்துல இருக்கிற சிரிப்பு, உனக்குள்ள இருக்கிற குறும்பு, பாட்டி கிட்ட வந்து அன்பா தொட்டு பேசுறது, எல்லாமே புதுசா இருக்கு. ஆனா அது எதுவுமே உனக்கானது இல்ல, அத நீ புரிஞ்சுக்கணும். பாம்பை பார்த்தா அடிச்சு கொள்றதுதான் எங்களுடைய மென்டாலிட்டி. இப்போ அது பரமசிவன் கழுத்துல இருக்கு, அதான் பால் வார்க்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த அன்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நிரந்தரமானதும் இல்ல, உனக்கானதும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணி வர வீட்ல மூத்த புள்ள பாரதி மாமா. அன்பார்ச்சுனேட்லி நீ அந்த வீட்ல மருமகளா இருக்க, அதனால உன்னை சகிச்சுட்டு இருக்கோம். குடுக்கற மரியாதை பாரதி மாமாக்கானது, அதுல நீ குளிர் காயாத.